சேதனம் செய்கிறவர்களாய் எங்களுடைய காதுகளை நாங்கள் விருத்த சேதனம் செய்தவர்களாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கத்தக்கதாய் விசுவாசத்திலே வளரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டணுமாய் ஜெபிக்கிறோம். சொந்த மனுஷனுடைய பேச்சாக இல்லாதபடிக்கு தாப்பே நீர் வெளிப்படணுமாய் உங்களை கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தாப்பே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய குமாரனுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணுமாய் உங்களை கருத்தில் வைக்கிறோம். நீதாமை பலப்படுத்தும் காத்துமை வழிநடத்தும் பலப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலும் உங்களுடைய அவர்கள் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சகல நன்மையும் சந்தோஷமும் சமாதானம் கொடுத்து தேவனுடைய வழிநடத்துவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் மையமாக வைத்து நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் 227வது பக்கம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். 227வது பக்கத்துல கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்னும் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொல்லி நாம் அதற்கு இந்த பிற்பகுதியை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு வைராக்கியமான ஐதீகமான ஒரு யூதன், எபிரேயர்களே பிறந்த ஒரு எபிரேயன், எகிப்து தேசத்திலே என்னுடைய ஜனம் எல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தை கலைந்து தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுக்கத்தக்கதாக ஒரு மோசே என்கிறவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக எழுந்து எகிப்து தேசத்துக்கு வந்து ராஜாவுக்கு முன்னதாக சவால் விட்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து தன்னுடைய அடிமைப்பட்டிருக்கிற ஜனத்தை மீட்டு எடுத்து அந்த ராஜ்யத்தில் வெளியே வந்தது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தை கொள்ளையிட்டு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு அவர்கள் எப்படியாக புறப்பட்டு வந்தார்களோ அதே போல இப்பொழுது அடிமைப்பட்டிருக்கிறதான எங்களுடைய ஜனமானது, இஸ்ரவேல் ஜனமானது, யூத ஜனமானது அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவை, அப்படிப்பட்ட ஒரு ரட்சகரை, அப்படிப்பட்ட ஒரு மேசியாவை, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புவார். அந்த மனுஷன் வந்து ஒரு அரண்மனையில இருந்தோ மேலான ஒரு இடத்துல இருந்தோ வந்து எங்களை மீட்டெடுத்து ஆர்ப்பரிப்போடு ரோமாபுரியில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தில் எங்களை வெளியே எடுத்துக்கொண்டு போவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யூத ஜனம். ஆனா யாரோ ஒரு மனுஷன் பெத்லகேமில் இருந்து ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலே, ஒரு தச்சர் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனுஷன், பிறந்த இடம் கூட தெரியாதபடிக்கு புறப்பட்டு கடந்து வந்ததான ஒரு மனுஷன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அதிகமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், நான் மேசியா என்று சொல்லப்பட்ட பொழுது இவர் மேசியாவாக இருக்க முடியாது, இவர் மேசியாவாக வளர்வதற்கு எப்படி ஜனங்களை நாங்கள் அனுமதிக்க முடியும் என்று சொல்லி எல்லா பிரதான ஆசாரியர்களும் நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர்களுமாக சேர்ந்து அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவரை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அவரை அறைந்து அவருடைய உயிரை மாய்ப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்த ஒரு யூத ஜனத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய கூட்டத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனுஷன், ஐதீகமான ஒரு மனுஷனாக ஒரு பவுல் சொல்கிற வார்த்தை என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில யூத ஜனங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம ஊர்ல வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்த்து அவர்களை தூக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்முடைய சமுதாயம் என்ன சொல்லும்? அவர்களை பற்றி எந்த விதமான ஒரு மேன்மையாக பாராட்டணும். சொல்லுவாங்க, அவன் குற்றவாளி, அவன் தீமை செய்திருக்கிறான், அவன் கொலை செய்தான், அவன் வந்து மோசமான ஒரு மனுஷன். ஆகவே நீதிமன்றம் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து விட்டது என்று சொல்லி அவரை குறித்து பேசுவதற்கோ, ஒருவேளை இதுக்கு முன்னதாக ஏதாவது அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கிறாங்க அல்லது கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது கனப்படுத்திருக்கணும், எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு பத்மபூஷன் கொடுத்திருந்தா அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
விபூஷன் கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஏன் அப்படின்னா தெரியாம கொடுத்துட்டோம், இப்ப அப்படி கிடையாது, நீ ஒரு குற்றவாளி, ஆகவே எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை ரீடைன் பண்ணி கொள்வார்கள், எடுத்து விடுவார்கள், மறுபடியும் எடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யூத ஜனங்களுக்கு மத்தியிலே குற்றவாளியாக இவன் கூட்டங்களை சேர்த்துக் கொள்கிறான், அல்லது இவன் தன்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறான், தேவனுடைய மகன் என்று இவன் சொல்லுகிறான் என்று அவர் மீது குற்றம் சாட்டி அவர்களை தூண்டிவிட்டு, ஜனங்களை தூண்டிவிட்டு பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் சேர்ந்த நியாயப்பிரமாணிகள் எல்லாருமாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார்கள் மரணத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி பகிரங்கமாக அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு யூதன் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நிறைய பேருக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு சங்கடம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்கு நாட்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை இயேசு, இந்த குழந்தையாவே இந்த இயேசுவை வச்சுட்டே இருப்பாங்க. குழந்தை இயேசுவை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லது சில ஒரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா 12 வயசு நிரம்பின ஒரு இயேசு கிறிஸ்து, அவர் அதிகமாக ஞானம் உள்ளவராக இருந்தாரு. அவர் இஸ்ரேல் தேவாலயத்துல அவர்கள் ஆசாரியர்களோடு வேதத்தை குறித்து தர்க்கம் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதிலே அவர்கள் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிற சமுதாயம் இன்னமும் இருக்கிறது. சிலருக்கு அந்த 3 வருஷம் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதும் கூடவே இருப்பார், உங்களை கருத்தை பிடிச்சு நடத்துவாரு, எந்த பிரச்சனையும் வந்துருங்க, உங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார், உங்களுக்கு கடன் பாரங்களை தீர்த்துடுவாரு, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லி இந்த 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகள், அவர் நடத்தின அற்புதங்களை மாத்திரமே சொல்லி சொல்லி தங்களுடைய வேலையை ஓட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. அவர்களுக்கு எப்போ சிலுவை பத்தி ஞாபகம் வரும்? ஏப்ரல் மாசம் குட் ஃப்ரைடே வந்தா சிலுவை பத்தி ஞாபகம் வரும். அப்போ அவங்க தீர்மானம் போடுவாங்க சபையில். இன்னைக்கு காலையில நான் ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்னப்பா ஏப்ரல் இன்னொரு கொஞ்ச நாள்ல இந்த நாட்கள் துவங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன, இந்த நாட்கள் குறிச்சு வச்சிருக்கிற நாட்கள் வந்த உடனே தான் சிலுவை பத்தின ஞாபகம் வரும் சிலருக்கு. எல்லா ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லா ப்ராஜெக்டும் க்ளோஸ். வீட்டில் நீங்க கறி எடுக்கக்கூடாது, தலைக்கு பூ வைக்கக்கூடாது, ஆண்கள் ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கக்கூடாது, வீட்டில் கல்யாணம் வைக்கக்கூடாது, விருந்து வைக்கக்கூடாது, எல்லாமே துக்கம். 40 நாள் துக்கம் கொண்டாடும் பொழுது சிலுவை குறித்த தியானம் வருகிறது. ஏன்னா அதை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு வெட்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு தயக்கம். ஏன் அப்படின்னா, எப்படி ஒரு ஆண்டவராகிய கிறிஸ்து, எப்படி ஒரு ஆண்டவராகிய ஒரு தேவன், எப்படி ஒரு தேவனுடைய குமாரனை மனிதர்கள் பிடித்து சிலுவையில் அறைய முடியும்? அரைஞ்சிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? அதனால வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு திருமணமோ பேசிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்களோ தெரியாது. இப்ப கிறிஸ்துவை குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் இருக்கிறதான வேளையில அவர்கள் கதறி அழும் பொழுது நமக்கே சிரிப்பா இருக்கிறது. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க பண்ற சேட்டைகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா, ஐயோ அவங்கள சிலுவையிலையும் அரைஞ்சிக்கக்கூடிய ஒரு சமுதாயமும் நம்ம பார்க்கிறோம். பேப்பர்கள் வருது, இன்னைக்கு சிலுவையில் அவர் அரைஞ்சிட்டாங்க, அவரை புதைக்கிறாங்க, அவர் இயேசுக்காக அவர் சிலுவையில் அவர் அரைஞ்சிக்கிட்டாரு. யார் சொன்னது? அதை பைபிள்ல என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து சென்ற பொழுது அவரை பார்த்து ஜனங்கள் ஓ என்று அழுத பொழுது அவர் சொன்னாரு, நீ எனக்காக அழாத, உன்னுடைய குடும்பத்துக்காக அழு. உன்னுடைய மகனும் விக்கிரகாரத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவன் சத்தியத்துக்கு நேராக வராதபடிக்கு வீணான காரியங்களில் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறானே, நீ அவனுக்காக அழ வேண்டியதை விட்டு நீ எனக்காக அழாது. என்னுடைய குடும்பம் இன்றைக்கு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய கணவன் எப்படி இருக்கிறார், என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாள், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என்னுடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு, அதை மறந்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவாக அழுது கொண்டிருக்கிற சமுதாயம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து அழாத, நீ உனக்காக அழு. லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை வருஷத்துக்கு ஒரு தடவை 40 நாளில மாத்திரம் தியானம் பண்றதா இருந்தா அந்த நிலைமை தான். தவறான ஒரு போதனையாக, தவறான ஒரு பாதையில, தவறான வேறொரு கிறிஸ்துவை குறித்து நாம் கேட்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய காலம். நாம் நமக்காக அழ வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்காக அழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழ வேண்டும்,
ஐயோ அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வரவில்லையே, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்ட ஒரு ஜனம் இன்றைக்கு விக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வளர்ந்துதான் ஒரு பிள்ளை இன்றைக்கு ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளுக்காகவும் பெற்றோருக்காகவும் மனைவிக்காகவும் கணவனுக்காகவும் வளாதபடிக்கு கிறிஸ்துவை நோக்கி அழுது கொண்டிருக்கிற சமுதாயம் ஏன் வந்தது? சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்காததில் ஒரு குறைவு. இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் சிலுவையிலே பிடித்து அறைந்து விட்டார்கள். பிரதான ஆசாரியை பிடித்து அதை ஒப்புக் கொடுக்கிறார், பரிசேயர்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆனால் இதன் நிமித்தமாகத்தான் சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையப்பட்டாரா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எருசலேமுக்கு போவதற்கு முன்னதாகவே அவர் சொல்றார், நான் இப்பொழுது எருசலேமுக்கு போகிறேன், அங்கு மனுஷகுமாரன் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர் அவமானப்படுத்தப்படுவார், சிலுவையிலே அறைய வைப்பார்கள், அவரை வாழ்நாள் அடிப்பார்கள், அவர் துன்புறுத்தப்படுவார், அவர் மரிப்பார், மூன்றாம் நாள் உயிர் தழுவார் என்று தெரிந்து சொல்லிதான் அவர் எருசலேமுக்கு கடந்து சென்றார். ஏன் என்று சொன்னால் இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 23வது வசனம். Acts chapter 2 verse 23. 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் கவனிங்க, அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை. போதும். அப்படி இருந்தும் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது மனிதர்களாலே மாத்திரமல்ல, அது மனிதர்களாலே, பிரதான ஆசாரியர்களினாலே, பரிசேயர்களினாலே, நியாயப்பிரமாணிகளினாலே, தன்னுடைய சொந்த ஜனத்தின் மூலமாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். எந்த ஒரு பலியையும் ஒரு புறஜாதியானோ ஒரு சாதாரண மனுஷனோ பலியை ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைவேற்றுவதற்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. அந்த பலியை அறுக்க வேண்டியது யார்? ஒரு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் அந்த பலியை கொடுக்க வேண்டும். அதுதான் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறதற்கு அவர்களுக்கு அந்த அதிகாரம். இப்பொழுது ரோம அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு யூத ஜனம் அந்த அரசாங்கத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி நிறைவேறப்படுவது பாவ நிவாரண பலி அல்ல. அதனாலதான் பிலாத்து கையை கழுவுறார். ஐயோ, நான் இவரிடத்தில் எந்த பாவத்தையும் காணலே, நான் இவரை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்ல இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இவர்களை, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சட்ட தீர்மானம் இருக்கிறது, நாங்கள் அவருடைய சிலுவையில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்ல அவர் தண்ணியை வாங்கி கழுவிட்டாரு, கரங்களை கழுவுறாரு. எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர் தண்ணீரை எடுத்து கைகளை கழுவி அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் யூத ஜனங்களும் தான் கிறிஸ்துவை சிலுவையில ஒப்புக் கொடுக்கிறார்கள். அங்கு நியாயப்பிரமாணம் இப்படி நிறைவேறப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்தீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 22வது வசனம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயா விடுறார். 117வது பக்கம், லூக்கா 22வது அதிகாரம் 22வது வசனம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். இவர்களாக எதிர்பார்த்து திடீர்னு இயேசு கிறிஸ்து பிடிச்சு சிலுவையில் அறையல, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், அவர் அவமானப்பட வேண்டும், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் சிலுவையை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் கேட்கும் பொழுது, சிலுவையில் நடந்த விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது, சிலுவை என்கிற ஒரு பதத்தை வெறுமை நம்முடைய அடையாளத்துக்காக நாம் கடத்திலே தொங்க விடுவதற்காக மாத்திரமல்ல, அல்லது இது தேவனுடைய ஜனங்கள் கூடுகிற இடம் என்று சொல்லி ஒரு கட்டடத்துக்கு முன்னதாக வைப்பதற்காக அந்த சிலுவை குறித்து நாம் கேட்பது கிடையாது. சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தையும் அந்த நாளிலே நிறைவேற்றப்பட்ட காரியங்களை நினைக்கும் பொழுது நாம் விசுவாசம் அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்தது நிமித்தமாகத்தான், நான் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் நான் பரலோகத்துக்கு போவதற்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் பாதை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் பாவத்திலே மரித்தவர்களாய் இந்த நியாய தீர்ப்பிலே நாம் கடந்து சென்று நரகத்துக்குள்ளாக போய் நாம்
நம் நித்திய அக்னிக்குள்ள நாம் கடந்து செல்கிறவர்களா இருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தது நிமித்தமாய், அவர் அந்த ரத்தத்தை சிந்தது நிமித்தமாக, சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக, அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றது நிமித்தமாக ரட்சிப்பின் பாதையிலே கடந்து வந்தவர்களாய் இந்த நாளிலும் தவறுதலோ தவறாமையோ நாம் ஒருவேளை பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலே நாம் அடிக்கப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அதே காரணத்தின் நிமித்தமாக தான் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறோம். இப்போ கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது, சிலுவையை பற்றின உபதேசத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்னது? தேவ பலன். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். என்னப்பா, சிலுவையில இறந்து போன ஒரு மனுஷன், சிலுவையில ரத்தம் சிந்தின ஒரு மனுஷன், மரண தண்டனை நிறைவேற்ற ஒரு மனுஷன் நிமித்தமாக எப்படி பாவ நிவாரணம் வரும்? அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதை குறித்து நாம் எப்படி பிரசங்கிக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிரோட வாழ்ந்த காலத்துல 3 வருடங்கள் வாழ்ந்த பொழுது, 3.5 வருடங்கள் ஊழியம் செய்த பொழுது எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை செய்தாரு. மரணத்திலிருந்து ஜனங்களை உயிரோட எழுப்பினாரு. 3 நாள் மரித்த பொழுது கூட அவரை உயிரோட கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவரை இவர்கள் சீக்கிரமாக உயிரை எடுத்து விட்டார்கள். இல்லைன்னு சொன்னா உலகமே ரட்சிப்புக்குள்ளா வந்திருக்கும் நினைப்பாங்க. அது இல்ல. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியது தேவனுடைய தீர்மானம், ரத்தம் சிந்தப்பட வேண்டியது தேவனுடைய தீர்மானம். அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை உணராத பட்சத்தில் தான் அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன தேவ பலன்? எப்படி ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அடிக்கடி நம்ம மனப்பாடமான வசனம் என்ன? தேவ பலன்னா என்னது? இந்த தேவ பலன் இருக்கிறதுனாலதான் மறுபடியும் நாம் விழுந்து போய்விடாதபடிக்கு, தேவ பலன் இருக்கிறதுனாலதான் அதை உணர்ந்தவர்களாக நாம் யாரும் நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு முறையும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற நிமித்தமாய், அந்த பலத்தின் நிமித்தமாக நம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய பலன் தான் நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறது. இந்த தேவனுடைய பலன் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. இந்த தேவனுடைய பலன் தான் ரட்சிப்பின் நாட்களில் இருந்து கடைசி வரைக்கும் ரட்சிப்பின் பாதையில நம்மை கொண்டு போவதற்கு அது பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் வலுக்கட்டாயமாக நம்முடைய இருதயத்தில் வருகிறவர் அல்ல. இருதயத்தை கட்டி கொண்டிருக்கிற தேவன். அவருடைய சத்தத்தை கேட்டு அதை உணர்ந்து அதுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் இருதயத்துக்கு உள்ளே கடந்து வந்து அவர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? தேவனுடைய பலத்தை வைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய பலத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனாலே வழி நடத்தப்படுகிற ஜனங்கள். பிசாசு ஒருபொழுதும் அவர்களை மேற்கொள்வது அல்ல. ஒருபொழுதும் பிசாசு அவர்களை மேற்கொள்வதற்கு தேவன் இடம் கொடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு செவிகளுக்கு நாம் செவி கொடுத்து, அந்த கட்டளைக்கு நாம் உட்பட்ட பொழுது தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. யூதனாய் இருந்தாலும் சரி, யூதர் அல்லாத புறஜாதியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். நாங்க யூத சமுதாயத்தில் இருக்கிறவங்க, யூத ஜனமா இருக்கிறோம், ஆகவே எங்களுடைய வார்த்தைக்கு தேவையில்லை என்று சொல்வதற்கு இடமில்லை. யூதனா இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும், யூதர் இல்லாத புறஜாதியரா இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய பலன் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதல்ல. சிலுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் பலனும் வர வேண்டுமே ஒழிய ஐயோ என்று சொல்லி புலம்புகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அந்த சிலுவையில ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ரத்தம் சிந்தப்படலன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்களும் நானும் பாவிகளாக நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரா இருந்தாலும் சரி, யூதர் அல்லாதவர்களான கிரேக்கர்களோ புறஜாதியரோ யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு தேவ பலனா இருக்கிறது.
அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு நிமித்தமாய் தேவனுடைய பலன் கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவே நான் பிரசங்கிக்கிறேன். வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். யூதருக்கு ஒரு இடரல். இவரை எப்படி நாங்க ஆண்டவராகிய இயேசுன்னு எப்படி சொல்றது? இவர் எப்படி நாங்க மேசியான்னு சொல்றது? இவர் எப்படி நாங்க ரட்சகர்னு சொல்றது? இவரை தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவருக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு தகுதியையும் தராதரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு இவர் இடரலாக இருக்கிறார். ஏன்னா இவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கு, ரட்சகர்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்டவர்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரணும், இப்படிப்பட்ட இடத்திலிருந்து அவர் வரணும், இப்படி நடந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட இருந்தாதான் ஒரு ஆண்டவரா இருக்க முடியும். நம்ம மக்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். ஒரு ரெவரண்ட் அப்படின்னா அவர் அப்படி இருக்கணும், ஒரு பாஸ்டர் அப்படின்னா அவர் அந்த தோரணையில இருக்கணும். அவர் ஜீன்ஸ் போட்டு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க, டிஷர்ட் போட்டு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க, அவர் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. அவர் எப்பவுமே அப்படியே கண்ணை மூடிட்டு எல்லாருக்கும் மத்தியில ஸ்தோத்திரம் 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 சொல்லி என்ன பேசினாலும் அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை சொன்னா அவர் பாஸ்டர், இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏத்துக்க மனசு வராது. ஏன்னா அது அப்படி பழகிட்டோம். யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தது. ஆண்டவர் மேசியா என்கிறவர்கள் ஒரு தாவீதை போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோசேப்பை போல ஒருவர் வர்க்க வேண்டும். மேலான இடத்திலிருந்து அவர் வர வேண்டும். மேலான இடங்களிலிருந்து வந்தா இவர் ஆண்டவர், இவர் ரட்சிப்பார், இவர் எங்களுக்கு வல்லமை உள்ளவர் நாங்கள் நினைச்சு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இவரோ ஒரு தச்சன் குடும்பத்திலிருந்து வந்தவர், எருசலேமிலிருந்து பிறக்கவில்லை. இவர் பிறந்ததோ ஒரு பெத்லகேம் என்கிற ஒரு குக்கிராமத்திலிருந்து பிறந்து வருகிறவர். நாசரேத் ஊரானாக இருக்கிறார். கலிலேயா மக்கள் மத்தியிலே அவர் பேசுகிறார். எப்ப பாரு பார்வைகள் மத்தியிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு விசேஷமா தனக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வது கிடையாது, தனக்கென்று ஒரு பிரபலத்தை ஏற்படுத்துகிறது கிடையாது. இவர் எப்படி மேசியாவா இருக்க முடியும்? அவருக்கு இடரலாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் இவர்களுக்கு ஒரு இடரல், ஒரு தடைக்கல். எப்படியா இருக்க முடியும்? இருக்க வாய்ப்பு இல்லையே. இப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஏன் இப்படி ஒரு மனுஷன் இந்த இருக்கிறன்னா, நம்ம புத்தகத்தில் எவ்வளவு பார்க்கிற 66 புத்தகங்கள் நம்ம இருக்கிறது. மோசே காலத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவர் என்கிற மேசியா இப்படியா வர முடியும்? அவங்களுக்கு ஒரு இடரலா இருக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடம். சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்தியத்துல இப்படிதான் இருக்கிறது, வசனம் இந்த இடத்துல இப்படிதான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாலும் பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா அந்த மனசுல ஒரு திரை அப்படியே மூடிட்டே இருக்கும். டக்குனு அதை பிரேக் பண்ணிட்டு அதை தாண்டி வெளியே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இடம் கொடுக்காது. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு திரும்ப போனா நம்ம திரும்ப அந்த ஜனங்களை தான் போய் பார்க்கணும், அவங்களுக்கு தான் சந்தா கொடுக்கணும், அவங்களுக்கு தான் போய் அவங்க வீட்டில் போய் நின்று ஆகணும். இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்காது, ஓலை வாசிக்க மாட்டாங்க, கல்லறையில இடம் கிடைக்காது. நமக்கு அதுதான் ஒரு பாரம். ரட்சிப்பு நமக்கு பெரிய முக்கியமா இல்லை, பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறது முக்கியம் இல்லை. நான் ஊருக்கு திரும்பி போனேன்னு சொன்னா நாங்க யார் மத்தியில நான் முடிக்க போறோம்? காலங்காலத்துக்கு எங்க சமுதாயம் அங்கதானே இருக்கு, காலங்காலத்துக்கு எங்க சமுதாயம் அவர்கள் மத்தியில தானே இருக்கிறார்கள். அங்க போய் நான் தனியா ஆளா போயிருவேன்னு, மறித்து போனாலும் நீ எங்க போக போற? அதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய இந்தியாவில் போய் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது வேற விஷயம். நம்முடைய சமுதாயம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களா? யார் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக மாத்திரமே என்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாமும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய ஜீவன் இந்த நாளிலே எடுக்கப்பட்டு போனாலும் பரலோகத்துக்கு போகும் என்ற நிச்சயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 3வது அதிகாரம் ரோமர் 3:22 வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. திரும்ப வாசிக்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. தேவனுடைய நீதியை நாம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. சத்தியத்தை குறித்து பேசும்பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்பொழுது, சிலுவையை குறித்து பேசும்பொழுது, சிலுவையிலே தேவன் ஏற்படுத்தினதான உடன்படிக்கையை குறித்து பேசும்பொழுது, அந்த உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு உடன்பட்டிருக்கும் பொழுது தேவனுடைய நீதி அதிலே வெளிப்படுகிறது. அந்த நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே
பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். யாரா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் சரி, அமெரிக்கனா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காக்காரனா இருந்தாலும் சரி, ஓமான் தேசமா இருந்தாலும் சரி, அரபிக்காரனா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது. விசுவாசம்னா என்னது? இவ்வளவு நடுநடுல கேள்வி கேட்காதீங்க பிரதர். விசுவாசம்னா என்ன? காணப்படாத காணாத ஒரு பரலோகத்துக்கு 5வது வருஷம் இந்த இடத்துல இருக்கிற இந்த தேசத்துல விசுவாசம்னா என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. உண்மையா சொல்றேன், பைபிள் ஸ்டடி இங்க ஒரு ஏதோ ஒரு சாக்கு போக்குக்காக நடக்கல. உண்மையாவே தேவனுடைய சத்தியத்தை என்ன சொல்லியிருக்கிறோம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் வளர வேண்டும் அப்படின்னு சொன்னா படிக்கணும். பிரசங்கம் என்பது வேறு, பைபிள் ஸ்டடி என்பது வேறு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. விசுவாசம்னா என்னது? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம், உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நாங்க விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். விசுவாசம் அப்படின்னா இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசியா அப்படின்னா ஆமா விசுவாசி. என்ன விசுவாசி? விசுவாசம்னா என்ன? அடிப்படை என்னது? இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் அதற்கு விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய முதல் படியாக இருக்கிறது. முதலாவது படி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முதலாவது படிக்கு முன்னே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வேண்டியது நான் 1 வருஷம் சபைக்கு போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வேண்டியது நான் 10 வருஷம் வந்து என்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லியிருக்கணும் அவசியம் இல்லை. நான் எல்லா பாவத்தையும் எழுதி வைத்து அவர்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேண்டிய ஒரே தகுதி என்ன? என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான் ஒரே தகுதி. அந்த தகுதி இருந்தால் நீ ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதனாலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் அந்த தகுதியை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். அந்த ஒரு நீதி, தேவ நீதி அதிலே வெளிப்படுகிறது. அந்த விசுவாசம் வரும் பொழுது, விசுவாசத்தின் நிமித்தமாக நான் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சிலுவை நிமித்தமாக எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை நான் கேட்கும் பொழுது அந்த தேவனுடைய நீதி நமக்கு வெளிப்படுகிறதாம். அந்த தேவனுடைய நீதி அது நிமித்தமாய் வெளிப்படுகிறது. ரோமர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த வசனத்தை கவனிங்க. விசுவாசத்தினால யார் படைக்கிறான்? நீதிமான் படைக்கிறான். அங்க பாவியை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல விசுவாசம் வரும் பொழுது ஒரு நீதிமான் படைக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், என்னுடைய எல்லா காலங்களிலும் அவர் கூட இருக்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு விழுந்தாலும் சரி, மேன்மையா இருந்தாலும் சரி, நான் வளர்ந்தாலும் வீழ்ந்தாலும் எங்க இருந்தாலும் அது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அவர் என்னை நன்மையாக மாத்திரமே கொண்டு போய் விடுவார் என்கிறதை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிற வேளையில நான் நீதிமானா இருந்து நாம் அதற்கு பிழைப்பு பெறுகிறவர்களா நாம் இருக்கிறோம். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவனுடைய நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ சுவிசேஷம்னா என்னது? சுவிசேஷம்னா என்ன? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது. இதுதான் சுவிசேஷம். இந்த வசனத்துல ஒருவேளை இதே நீங்க சுவிசேஷம் சொல்றீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன சுவிசேஷம்?
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி யூதர்கள் மரிக்க ஒப்பு கொடுத்ததன்படி கிடையாது, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது சுவிசேஷம். சுவிசேஷத்தை எடுத்து நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களோட கூட இருப்பாரு, உங்க லோன்ல அவருக்கு கடன் அடைச்சிருவாரு. இது இல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த சிலுவையை பற்றிய உபதேசமானது எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறது. அந்த சிலுவையை பற்றின உபதேசமானது என்னை பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறது. அந்த சிலுவையை பற்றின உபதேசமானது இந்த வாழ்க்கை முழுவதுமாக என்னை காப்பாற்றி ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறது என்பதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் பிலிப்பு என்கிறதான அந்த சுவிசேஷகன் ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கவனிங்க, பிலிப்பு என்கிறவன் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆனால் அதனுடைய விளைவு என்னவா இருந்தது? அவர் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். எதை குறித்து பிரசங்கித்தார்? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய விளைவு என்னவாய் முடிகிறது? புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்க தொடங்குகிறது, எங்க முடிகிறது பாருங்க. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்பொழுது இந்த ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்பொழுது பாவ மன்னிப்பை குறித்து சொல்லியிருக்க வேண்டும், கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சொல்லியிருக்க வேண்டும், கிறிஸ்துடைய போதனையை குறித்து சொல்லியிருக்க வேண்டும். இவைகளை சொல்லும் பொழுதுதான் மனிதர்களுக்குள்ளே நான் பாவம் செய்தவன், என்னுடைய இருதயத்திலே பாவம் இருக்கிறது, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டியதற்கான ஒரு ஸ்டெப் இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை அவர்கள் குத்தப்பட்டதினால்தான் அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஞானஸ்நானம் படும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன என்று சொல்லி அப்போஸ்தலர் 22:16 ஒரு பவுலை பார்த்து அந்த மனுஷன் சொல்வது, அனனியா சொல்வதை பார்க்க முடியும். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா சபையில சேர்ந்துட்டீங்க, எங்க சமுதாயத்துல வந்துட்டீங்க, எங்க குரூப்ல வந்துட்டீங்க, இந்த சபையில ஒரு ஆள் கூடிருச்சு கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பரலோகத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே நாம் கடந்து வருகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால அந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய மரணம் வரும் வரைக்கோ அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரும் வரைக்கோ எது முன்னதாய் வருதோ அது வரைக்கும் நாம் கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோலிலே, அவருடைய ஆட்சியின் கீழே, அவருடைய கரங்களுக்கு கீழே அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கிப்பது ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ஸ் என்றாலும் அதை விட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. அது சுவிசேஷத்தின் அடிப்படையான ஒரு காரியம். அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது என்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நான் நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்ல வேண்டும். அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இந்த வாழ்க்கையில நான் ஜெயமுள்ளவனாய் வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் பரிசுத்த தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய பிள்ளையாக நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். அவர் நம்மை சபையிலே சேர்க்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.